Hi friends, welcome to Ria Dia Fun Videos. இன்னைக்கு ஒரு பன்னீர் கிரேவி ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்ப நாள் கேப்க்கு அப்புறம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஒரு பன்னீர் புது டிஷ் மாதிரி புது டைப் செய்யலான்ட்டு இருக்கோம். அது வந்து பாருங்கள் வீடியோக்குள்ளே. அப்புறம் அதை பார்த்துட்டு எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செய்யுங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு 200 கிராம்ஸ் பன்னீர், இதை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனு கொஞ்சம் பட்டர், அப்புறம் பச்சை ஆனியன், இது ஒரு 3 ஆனியன், அப்புறம் கொஞ்சம் முந்திரி, பாதாம், கசகசா, இது வந்து கொஞ்சம் சுடுதண்ணியில் போட்டு ஒரு 15-20 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன். அப்புறம் டொமேட்டோ, ஆனியன் 3 டொமேட்டோனாக்கா ஆனியன் 3ன்னா டொமேட்டோ ஒரு 4 அப்படி எடுத்துக்கோங்க. இதை வந்து பாயில் பண்ணி செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கணும். மசால் வந்து சில்லி பவுடர் 2 ஸ்பூன், கொரியண்டர் பவுடர் தனியாக பொடி 2 ஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன், அப்புறம் இந்த மேத்தின்றாங்க அது ஒரு சும்மா கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன். இவ்வளோ தான் ஐட்டம். இதில் வந்து இந்த பன்னீரை வந்து நம்ம கொஞ்சம் தயிரில் ஊற வச்சுக்கலாம். ஓகேங்களா? பன்னீர் வந்து சும்மா ஒரு ஸ்பூன், இது பன்னீர் கூட இந்த கர்டு வந்து ஒரு ஸ்பூன் போட்டு வச்சோம்னா இன்னும் கொஞ்சம் சாஃப்ட் ஆகும். ப்ளஸ்ஸு இதில் கொஞ்சம் சால்ட் போட்டு பன்னீரில் நம்ம கிரேவி இது புரட்டி வச்சுக்கலாம். இது ஆனியன், இதை வந்து நம்ம பச்சையாக வேக வைக்கணும், எண்ணெயில் வதக்கக்கூடாது. கொஞ்சோண்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு இந்த ஆனியனை வேக வைக்கணும். அப்புறம் நம்ம இந்த ஆனியனு, டொமேட்டோ, இந்த பேஸ்ட், முந்திரி, பாதாம், கசகசா, இது பேஸ்ட், இது 3ஐயும் அரைச்சிக்கணும். ஓகேங்களா? இப்போ இது வேக வச்சுட்டு வரேன். இப்போ பாருங்க, இது வந்து நான் கொஞ்சோண்டு தயிரில் பன்னீர் கொஞ்சோண்டு சால்ட் போட்டு இதெல்லாம் கலக்கி வச்சுருக்கேன். இப்போ இந்த பச்சை வெங்காயத்தை இப்படியே தண்ணி சும்மா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு இந்த வெங்காயத்தை அப்படியே வேக வைக்கணும். இது கொஞ்சம் சாஃப்ட் ஆனோன்னு எடுத்துட்டு நம்ம ஒரு மசாலா அரைச்சிக்கணும். இது ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். வெந்துட்டோன்னா நம்ம இது பண்ணணும். அது கூடவே டொமேட்டோவும் போட்டுட்டோம்னா டொமேட்டோ, வெங்காயம் எல்லாமே ஒன்றா வெந்துடும். அப்புறம் நம்ம வெந்துட்டோன்னா இந்த டொமேட்டோவில் இருக்க தோலை செப்பரேட்டாக எடுத்துட்டு இந்த வெங்காயம், தக்காளியும் போட்டு மிக்சியில் அரைச்சிக்கணும். ஓகேங்களா? இது வேகட்டும் ஒரு 5 மினிட்ஸ் கொஞ்சம் வேகட்டும். அந்த வெங்காயம் வச்சு கொஞ்சம் சாஃப்டாகும். இப்போ பாருங்கள், இந்த வெங்காயம்லாம் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு வச்சிங்களா. இந்த தண்ணி அப்படியே இருக்கட்டும், இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெங்காயத்தெல்லாம் எடுத்து ஒரு கப்பில் வச்சு ஆறணுன்னு மிக்சியில் போட்டுக்கணும். அதே மாதிரி தக்காளி கூட வெந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த தோலெல்லாம் எடுத்துடணும். இப்படி தோல் எடுத்துட்டு வெங்காயம், தக்காளி எல்லாமே, வெங்காயம், தக்காளி, இந்த பாதாம், கசகசா, முந்திரி, இதுதான் பேஸ்ட். இது 3 தான் பேஸ்ட். ஓகேங்களா? இதை மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம ஒரு இதை வந்து ஸ்டவ்வில் வச்சுட்டு முதல்ல இப்போ கொஞ்சம் தவலை கொஞ்சம் ஆயில் விடலாம். என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆயில் விடுங்க. ஓகேங்களா? அது என்ன காஞ்சோன்னா ஒரு ஸ்பூன் பட்டர், ரெண்டுமே அதில் தான், ஆயில் பட்டர் ஒரே வாட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இது பட்டரை யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா. இது வந்து கவ் பட்டர்ன்ட்டு, நீங்கள் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா கவ் பட்டரை யூஸ் பண்ணுங்கள். ஆச்சுங்களா? இது கொஞ்சம் காஞ்சிட்டு இது வரும்போது அதுக்குள்ளே பாருங்கள், இப்போ நம்ம அந்த ஆனியன் பேஸ்ட், இது ஆனியனு, முந்திரி, பாதாம், கசகசா, அப்புறம் அந்த டொமேட்டோ நம்ம வேக வச்சோம் இல்லைங்களா, அது இது பேஸ்ட். இது அப்புறம் பன்னீர் தயிரில் ஊறி இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 15-20 மினிட்ஸ் ஊறி இருக்குது. இப்போ இதெல்லாம் கொஞ்சம் இதானோன்னா பட்டர் கொஞ்சம் உருகட்டும். தவா கொஞ்சம் இதில் வச்சுக்கோங்க, ஸ்லோ வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து இதுக்கு பட்டை லவங்கம் தேவையில்லை. ஒரு ஏலக்காய், கொஞ்சம் மேத்தி இலை இருக்குது இல்லைங்களா, அது 2 சோம்பு, இதை போட்டுக்கணும்.
இது கொஞ்சம் ஃப்ரை ஆனதுன்னா அப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா மசாலையும் அதில் போட்டுருவோம். இந்த பட்டர் ஸ்மெல்க்கு, இந்த ஏலக்காய்க்கு இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். இது வந்து எல்லாமே ஆயிலில் வறுக்கணும். 2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூனு கரம் மசாலா, 2 ஸ்பூனு கோரியண்டர் பவுடர், தனியா பொடி. இது வந்து நம்ம ஆயிலில் கொஞ்சம் வதக்கிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதெல்லாம் கொஞ்சம் ஆயிலில் நல்லா வந்துட்டோன்னே இதில் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாலாம் இதில் ஊற்றிடலாம். ஓகேங்களா? இப்போ தக்காளி ஊற்றிடலாம். ஸோ இதெல்லாம் வெந்திருக்கிறதுனால அந்த பச்சை வாசனையெல்லாம் இருக்காது. ஓகேங்களா? இதுலேயே இப்போது அந்த ஆனியன் முந்திரி அந்த பேஸ்ட்டும் இதில் போட்டுடலாம். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் சிம்லேயே நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சூப்பராக இருக்கும். இது பன்னீர் சப்பாத்திக்கு இந்த கிரேவி ரொம்ப நல்லாயிருக்குங்க. இந்த ஆனியன் எல்லாம் வேக வச்சு போடுறதுனால, வதக்காமல் வேக வச்சு போடுறதுனால நல்லாயிருக்கும். வச்சுங்களா? இப்போ நம்ம ஆனியன் நல்லா வேக வச்ச தண்ணி, இந்த டொமேட்டோ வேக வச்ச தண்ணி எல்லாம் இருக்கு இல்லைங்களா, இது கொஞ்சம் வெந்துட்டோன்னா இந்த தண்ணியை ஊற்றிடுங்க. ஓகேங்களா? ஊற்றிட்டு இது வந்து நல்லா ஒரு கொதி வரணும். ஆனால் காரத்துக்கு உங்களுக்கு பெப்பர் பவுடர் கொஞ்சம் ஜாஸ்தி, இது சில்லி பவுடர் வேணும்னா கொஞ்சம் ஜாஸ்தியாகவே யூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். நம்ம தயிரில் ஏற்கனவே கொஞ்சம் சால்ட் இருக்கிறதுனால கிரேவிக்கு கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. அது சால்ட் உங்களுக்கு தகுந்தாப்புல எப்படி வேணுமோ அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கொஞ்சம் மஞ்சத்தூள், அவ்வளோதான். இது கொஞ்சம் நல்லா கொதிச்சு வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கொதிக்கிட்டோம். நல்லா கொதி வந்துட்டோன்னா அப்புறமா நம்ம பன்னீரை போட்டுடலாம். ஓகேங்களா? ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கிட்டோம். இப்போ பாருங்கள், பூரிக்கு இந்த பன்னீர் கிரேவி நல்லாயிருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களே வித்தியாசமான டேஸ்ட் இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். அது வந்து இந்த கவு பட்டர் இங்கே கிடைக்கிது, அதை வாங்கி போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் ஸ்மெல்லு. வச்சிங்களா? சாப்பிட்டு பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். சூடாக இருக்க போது பார்த்து. சூப்பராக இருக்கா? கரெக்டாக வந்திருக்கா?